ஓட்டு போட தகுதியான நபர் சட்டம் இருக்கு. அரசுக்கு நீங்க வரி செலுத்தாத பட்சத்துல நீங்க மைனர். அரசுக்கு யாரெல்லாம் வரி செலுத்த முடியாது ஒரு லிஸ்ட் எடுத்தா அவங்க எல்லாம் இந்த வாக்குப்பதிவுக்கு தகுதி இல்லாத நபர். இதான் அடிப்படை. ஒரு காலத்துல பழைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, காமராஜர் வந்து எலெக்ஷன்ல போட்டிக்கிட்டாரு. அந்நேரம் அவர் வந்து உள்ளாட்சிக்கு வரி செலுத்தினாரா இல்லையாங்கிறது தெரியல. உடனே உடல் இருந்த ஒரு நபர் வந்து ஒரு ஆட்டை சந்தையில விலைக்கு விற்றதாகவும் அவங்க அந்த நகராட்சிக்கு வரி செலுத்தினதாகவும் ரசீதை காமிச்சு போட்டியிட வச்சாங்க. உங்களுக்கு சில கதைகள் வரி செலுத்தினால்தான் வாக்களிக்க தகுதியான நபர். அப்ப 18 வயசு ஏன் அதை சொல்லியிருக்காங்க மெச்சூரிட்டி ஆக்ட்ல? 18 வயது நிறைந்த ஒரு நபர் அரசாங்கத்திட்ட போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கும்போது அவர் வரி செலுத்திட்டார். மறைமுகமா அவர் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாரு. அவர் இனி யாரும் டிபெண்டன்ட் கிடையாது. அவர் யாரையும் சார்ந்து வாழல. அவர் தனிநபரா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவர் நேரம் ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட என்ன ஆயிடுச்சு? அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அரசுக்கு வரி செலுத்திட்டாரு. அப்ப வரி செலுத்தினா அவருக்கு என்ன கொடுக்கணும்? அவருக்கு வாக்குப்பதிவுங்கிறது அங்கீகரிக்கும். இதுதான் அடிப்படையாக. அப்ப இந்த வரி செலுத்த முடியாத நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வாக்குப்பதிவு செய்ய தகுதியான நபர்கள் இல்லை. இதுதான் இதுக்கான அடிப்படையான காரணம். அப்ப இதை எங்க நான் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, அதே காரணத்துல 326ல அந்த தொடர்ச்சி ஆகுது. வயது வந்தோருக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் சொன்னதோட கண்டினியூஸ் ஒன்று வருது. ஒருவர் அந்த தொகுதியில் குடியிருக்கவில்லை. வாக்குப்பதிவு இருக்கு, நீங்க என்ன பண்ணல? இந்த தொகுதியில குடியிருக்கணும். அப்ப உங்களுக்கு இங்க வாக்கு கொடுக்கலாமா? ஏன்? நீங்க வேறு ஒரு தொகுதிக்கு வரி செலுத்துறீங்க. நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அங்க வரி செலுத்துறீங்க. கரெக்ட் தானுங்களா? அப்ப ஒருவர் அந்த தொகுதியில் குடியிருக்கவில்லை, சித்த சுவாதீனம் இல்லாதவர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருக்கே அவர் யாருன்னு தெரியாது, அவர் எந்த உலகத்துல வாடுறாருன்னு அவருக்கும் தெரியாது. அப்ப அவர் என்ன பண்ண முடியாது? வரியே செலுத்தினாலும் எங்க அங்கீகரிக்க முடியாது. அவர் ஒரு நபரா, தகுதியான நபரா அங்கீகரிக்க முடியாது. குற்றம், ஊழல், கையூட்டு, முறைகேடான பழக்க வழக்கம் ஆகியோர் வாக்களிப்பது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த சிரிப்புக்கு காரணம் கேட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் விளக்கம் சொல்லிடுறேன். இப்ப குற்றவாளிகளே நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர் தெரிஞ்சுக்கோங்க. அரசியலுக்கு போட்டியிடணும்னா யார் இருக்கணும்? எவர் அதிகப்படியான குற்றம் செஞ்சிருக்காரோ அவர் தகுதியான நபரா அங்கீகரிக்கப்படுறாங்க. இது யாரு சரி பண்ணணும்?